இந்த ட்ரீங்க இந்த ட்ரீயை பற்றி நான் ஒரு கதை சொல்லியே ஆகணும். என்னுடைய சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஆக்சுவலி நாங்கள் வாடகை இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கேருந்து தூரமாகவே நின்று பார்ப்போம். கிட்ட போய் தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அவங்க எல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வச்சுருப்பாங்க. நம்ம இதெல்லாம் வந்து நடக்காதா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. ஏன்னா அது நமக்கு நடக்காதுன்னு தெரியும். ஆனால் ஒரு ஆசை. அந்த ஆசை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்படியே தான் என் சைல்ட்ஹுட் வந்து கடந்து போச்சு. இப்போ நான் மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து தான். பட் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், கன்சீவாக இருக்கும் போது இல்லை, பாப்பா பிறந்துட்டாங்க அப்போ சொன்னேன், எனக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரீ வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ சர்ப்ரைஸாக வந்து எனக்கு ட்ரீ அப்புறம் சில டாய்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து செட் பண்ணிவிட்டு தான் என்னை வெளியிலேருந்து, நான் ரூமில் இருந்தேன், என்னை வெளியில் வந்து கூப்பிட்டு வந்து காட்டினாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ் 2 பேரும் போய் ஷாப் பண்ணி நிறையா வாங்கிட்டு வந்தோம். லைக் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி தூங்குறாரு இல்லையா அது. அதுக்கப்புறம் ஸ்டார்லாம் வந்து கட்டிட்டோம். ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மையெல்லாம் கிட்டத்தட்ட 15 கிட்ட தொங்க விட்டுருந்தோம் போன வருஷம்லாம். இந்த வருஷம் எங்கே போச்சு? ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். பட் எல்லாமே வேறு சேனலில் வீடியோ போட்டு எல்லா சேனலுமே டெலிட் ஆகிட்டு. ஓகே, இந்த கிறிஸ்மஸில் வந்து ஒரு புது ஸ்டார்ட் அப்பாக ஒரு 2-3 மாதம் யோசித்து நம்ம ஓகே இதுக்கு மேலே நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்கி இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த சேனல் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரோட எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் நீங்கி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்கணும். எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.